இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 18ஆம் திருநாள். உத்திரம் நட்சத்திரம் சாயங்காலம் 4:26 வரைக்கும் இருக்கிறது. கன்னியா ராசி. சதுர்தசி திதி காலையில் 6:50 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. ஸோ பேசிக்கலாக இன்றைய நாள் காலையிலேருந்து பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது. பங்குனி உத்திரம் நாளைய தினமும் நம்ம கடைபிடிக்கலாம். ஏன்னா சூரிய உதய காலத்திலேருந்து நம்ம மாறுபடும். அதனால் ஒரு சில இடங்களில் நாளைக்கு தான் மெயினாக அனுஷ்டானங்கள் இருக்கும். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் பங்குனி உத்திரம்னா சாட்சாத் பெருமாள் வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாருக்குமே தெரியும். மெயினாக ரங்கநாத பெருமாள் ஆகட்டும், ஏழுமலையான் ஆகட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் பங்குனி உத்திரம் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படும். அதே மாதிரி திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியோடைய திருக்கோவிலையும் இந்த ஆராட்டு திருவிழா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஒரு க்ஷணம், ஒரு நாழிகை நீங்கள் அந்த சுவாமியை பார்த்துட்டு வந்தீங்க, அந்த தரிசனம் பண்ணீங்கன்னா எந்த ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்கப்படுது. ஆனால் கால சூழ்நிலைகள் கோச்சாரத்தின் பலன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ரொம்ப அதிகமான கூட்டம் நெரிசல்கள் இருக்கோ அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பதே நல்லது. அதுவும் மெயினாக திருப்பதி மாதிரி இடங்கள்ல சற்று ஒரு சில விஷயங்கள் சரியில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான பிரயாணங்கள், தெய்வ அனுகிரகம், தான தர்மங்கள், ஃபீஸ் கட்டுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக பசங்களுக்காக, குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நீங்கள் பண்ண தியாகம் உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க. மெயிலாக இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு உபவாசம் இருந்து சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் அன்னதானம் செய்யலாம். பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக பெண்களுக்கு முழு சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் நிறைந்து இருக்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறும். எல்லா காரியத்திலையுமே ஜெயிக்கும். 1-2 கிடையாது. பிளான் பண்ணால் அது கண்டிப்பாக ஜெயிக்கும். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். பசங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். லைட்டாக ஜலதோஷம் பிடிக்கிறது, சில பேருக்கு அலர்ஜி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. புது நபர்களை சந்திக்கும் பொழுது எல்லா விஷயத்தையுமே நம்ம உளர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது மனசில் நமக்கு என்ன இருக்கோ, நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ, ஏதோ இடத்துல உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புது ஆட்களாக இருந்தாலும் ரொம்ப அப்படியே ஓப்பனாக இருப்பாங்க. அதை மட்டும் இன்றைய நாள் குறைச்சிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு சில பேருக்கு பணம் கொடுத்து ஏமாறுற மாதிரியும் நடக்கலாம். கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சதுர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சுகஸ்தானத்தில் எப்பெல்லாம் சந்திரன் சூரியனுடைய பார்வை இருக்கும் பொழுது தாயாருக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். தாயாருக்கு மிக முக்கியமான ஒரு பாசம், நம்ம கிட்டேருந்து போக வேண்டிய பாசம் கரெக்டாக இருக்கும். அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். நிறைய பேருக்கு அடுத்த 48 நாட்கள் கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். பேங்க்ல வேலை கிடைக்கும். கோவிலில் வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு மெயினாக ஹாஸ்டலில் வேலை கிடைக்கும். ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். ஆனால் போராத குறைக்கு சூரியனும் அங்கே தான் இருக்கார், சனியும் அங்கே தான் இருக்கார். அதனால் பணம் கொடுத்து மட்டும் ஏமாறாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாக்ஷாத் அனந்த பத்மநாபனை நாம் வழிபாடு செய்யும் போது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே அவசரப்படாமல் செய்வ காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மன மாற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் குழப்ப நிலை வரும். அந்த குழப்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. வண்டி வாகனங்களையும் சரி, அக்கம் பக்கத்து வீட்டாருடன் பேசும் பொழுதும் சரி, உங்கள் இளைய சகோதரன் அல்லது சகோதரியுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் பங்களிப்பு முடிஞ்சளவுக்கு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏதோ ஹெல்ப் பண்ண போகிறோம், லாஸ்ட்டில் அவங்க 2 பேர் அடிச்சுப்பாங்க, அப்புறம் சேர்ந்துப்பாங்க. லாஸ்ட்டில் நீங்கள் போய் நீங்கள் கொடுக்குற அறிவுரை நமக்கு எதிராயிரும். நீங்கள் லாஸ்ட்டில் எனிமி ஆகிடுவீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது. நிறைய இடங்கள்ல யாரெல்லாம் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்களோ,
கமிட்மெண்ட் வாங்கியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இந்த நாள் கண்டிப்பாக செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பொருளாதாரம் கையில் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி முடிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. ஆனால் யாருக்கிட்டையும் நம்ம கொடுத்த பணம் வாங்கலாமே தவிர நம்ம பணம் கொடுத்தா அது வராது. அதனால் இதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நீங்கள் நினைத்த எல்லா காரியங்களும் ரொம்ப ஈஸியாக முடியும். உங்கள் நண்பர் மூலியமாக ஒரு துணை கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் முழுமையா இருக்கக்கூடிய நாள். தான தர்மங்களில் உத்தமமான தானம் அன்னதானம். என்ற நாள் முடிஞ்ச அளவுக்கு 5 பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அட் தி சேம் டைம் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய ஒன்று, யாருக்கும் நம்ம கெட்ட விஷயங்களை போதிக்கப்படாது. நெகட்டிவான விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி உடம்பு சத்த கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு லைட்டாக உபாதைகள் வரக்கூடிய நாள். அதை மட்டும் பார்த்துங்க. நெகட்டிவாக மோசமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி கிடையாது. ஆனாலும் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக பெண்கள் உடல்நிலைகளில் ஒரு சில பேருக்கு லைட்டாக ஒத்த தலைவலி, லைட்டாக சலதோஷம், லைட்டாக காய்ச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செய்வது. க்ளீம் கிருஷ்ணாய நமஹா, க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு ஜபம் செய்தால் போதும். அந்த வலிமை உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நெகட்டிவான சக்தியை பக்கத்தில் விடாது. மனசு எப்பவுமே புத்துணர்ச்சியாக வச்சுக்க வைக்கும். அறிவு கூர்மை நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் இருக்கலாம். நிறைய புது நபர்களை சந்திக்கலாம். நைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கலாம். சாதாரண 6 மணிக்கு முடிஞ்சிற ஒரு ஆஃபீஸ் இந்த நாள் ஒரு 10 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம். ப்ரெஷர் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்துமே கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசரமாக சில இடங்கள்லாம் நம்ம போய் மாட்டிக்கப்படாது. முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நன்று. லேட் நைட் சாப்பிட்றதையும் தவிர்க்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பரமாத்மன் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். நண்பர்களிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒரு சில பேர் நண்பர்களுக்கு பணம் கொடுத்து லாக்கார மாதிரியோ, முக்கியமான முடிவு நம்ம எடுத்து போய் அங்கே லாக்கார மாதிரியோ இப்படிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கொடுக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு மாற்றம் கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். உடம்புல லைட்டாக ஒரு சில பேருக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி, உடம்புல சக்தி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் ஒரு நிரந்தரத்தன்மை இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அன்சர்டனிட்டி. திடீர்னு பார்த்தா ரொம்ப ஓஹோ ஆஹோன்னு புலர்வம், அப்படியே பயங்கரமாக புகழ்வாங்க. அப்புறம் பார்த்தா ரொம்ப டவுன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். திடீர்னு ஒரு சில சலசலப்புகள், திடீர்னு ஒரு மாற்றங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக இன்றைய நாள் செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா விஷயங்களுமே நம்ம லெவலுக்கு மீறி சில விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கணும். கமிட்மெண்ட், அதாவது வேலையில் மட்டும் இந்த விஷயத்த நான் பண்ணி முடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பண்ணி முடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. முக்கியமாக இந்த மாதிரி நாட்களில் பெண்களிடம் வாக்குவாதம் இருக்கப்படாது. வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் சூரியன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அட் தி சேம் டைம் சனி சூரியன் 2 முக்கியமான கிரகங்கள், ஒன்று ராஜ கிரகம், இன்னொன்று நீச்ச கிரகம், இந்த உடைய பார்வை இருப்பதனால் பொதுவாகவே வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, ஒரு சில பேருக்கு லோவர் பேக் பெயின், பயணங்களில் தடை, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்க உத்தியோகிகள் கவனமாக இருக்கணும். இல்லை கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது நமக்கு நல்ல காரியம் நடக்க போகிறதுனா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெறுப்பு வேண்டாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்மளும் மற்றவங்க மேலே வெறுப்பு காட்ட வேண்டாம், அவங்களும் நமக்கு வெறுப்பு காட்ட வேண்டாம்.
தேவைக்கு அதிகமாக உணவு உட்கொள்வதனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே மாதிரி யாருக்கிட்டையும் பணம் கொடுத்தோ இல்லை ஹெல்த்தில் பிரச்சனையோ மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. கும்பராசியில் யார் பிறந்தாலும் சரி, இன்றைய நாள் உபவாசம் செய்வது பெரிய உத்தமமான பலன்கள் கொடுக்கும். அஷ்டமம் என்றால் அவமானம், அதே அஷ்டமம் என்றால் உபவாசம். உபவாசம் என்பது விரதம். அப்போ காலையில் நைட்டு மட்டும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடாம இருந்தால் நமக்கு என்ன கெட்ட விஷயம் நடக்க போகிறதோ அது நமக்கு அப்படியே லாபமாக மாறும். அதுதான் இங்கே இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டம். பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்க போகிறது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டம் பிங்க் நிறம். மீன ராசி, அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேர் இந்த நாள் ரொம்ப ஃபேமஸ் ஆவீங்க. உங்கள் ஸ்கூலில் உங்களை பற்றி தான் பேசுவாங்க, உங்கள் தெருவில் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த நாள் சர்ச்சை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அட் தி சேம் டைம் அது நல்லதுக்காக முடியும். ஆரம்பம் பார்த்தா ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது நல்லதுக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், பிளேஸ் சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மெயினாக வங்கி உத்தியோகிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். அடுத்த 2-3 நாளில் அதை அறிவிப்பு கூட வரலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், ஒரு சில பேருக்கு பணம் கொண்டு போய் எங்கேயாரு கொடுத்து லாக் ஆகிற மாதிரியும், சில இடங்களில் தேவையில்லாத பணத்தை லாஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும், கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்றது கடகம், விருச்சிகம், மீனத்துக்கு பரவாயில்ல. மற்ற எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். கூட்ட நெரிசல்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தயவு செய்து பயணம் செய்ய வேண்டாம். பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட், இந்த மாதிரி இடங்கள்லாம் சில பிரச்சனைகள் சரியில்லைன்னு சொல்லலாம், கவனம் தேவை. எல்லாருமே சுக சந்தோஷமாக ஆரோக்கியமாக ரொம்ப ஒரு சேஃபாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.